உங்களோட லைஃப் சக்சஸ்க்கு மெயினா தேவை உங்க மைண்ட் கண்ட்ரோல் இருந்தா மாத்திரம்தான் எல்லா விஷயத்துலயும் சக்சஸ் ஆக முடியும். அதுக்கு தேவையான ஒரு 4 ஸ்டெப்பை உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உங்க சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸ் வேலை பார்க்குறதோ இல்லை உங்களுக்கு சின்ன வயசுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ரொம்ப க்ளோஸா சில பேர்கிட்ட நீங்க பழகிட்டு இருக்கும் போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்ககிட்ட இருக்கும் போது என்ன ஆகும்னா, சில தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத ஹேபிட்ஸ், அவங்க செய்யக்கூடிய சில விஷயம்லாம் நீங்க அது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது யோசிச்சு பார்த்தா உங்களை மாதிரி அவங்க இருக்கலாம், இல்லை நீங்க அவங்கள மாதிரி இருக்கலாம், எப்படி வேணா நடந்துட்டு இருக்கும். ஆனா முக்கியமா பார்த்தா மேக்சிமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டை போட்டிருக்கான், அவன் இந்த பைக் வச்சிருக்கான், அவன் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கான், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் இவ்வளவு காசு வச்சிருக்கான்ற ஒரு மைண்ட் செட்லயே நிறைய பேர் இருக்கும். அதை பார்த்து ஒரு ஜெலசியாவும் இருக்கும், பொறாமையா அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை திங்க் பண்ணும் போது தனக்கு என்ன கேப்பபிள், தான் வீட்டு சூழ்நிலை என்ன, தான் லைஃப் என்ன இருக்குன்றது யோசிச்சு அவங்க பார்க்காதனால அந்த ஆசையிலே போறனால என்ன ஆகும்னா, பல தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடும் போது நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் பண்றதுனால உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. உங்க மைண்ட் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயம் உங்களை எஃபெக்டே ஆகாது. நீங்க போடுற ட்ரெஸ் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும், உங்ககிட்ட நடந்த சைக்கிள் இருந்தா கூட சந்தோஷப்படுவீங்க, ஏன் நடந்து வந்தா கூட நீங்க சந்தோஷப்படுவீங்க. பைக்கை பார்த்து அந்த பொறாமப்பட மாட்டீங்க. அந்த கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா என்ன தோணுனா, நானும் ஒரு நாள் வாழ்க்கையில வருவேன், எனக்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு வருவேன், எனக்கு அதுக்கு தேவையான எஃபெக்டை நான் எனக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா படிச்சு நான் அதுக்குள்ள வருவேன்ற உங்க திங்கிங், உங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள அந்த கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. அப்போ அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நீங்க பார்த்து ஜெலஸ் பண்றதோட சில பேர் உங்களை மாற்றத்துக்கு டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் ஹேபிட்டாவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே எக்ஸஸா இருக்கலாம், பணம் எக்ஸஸா இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரீடம் நிறைய இருக்கலாம், எல்லாமே சிச்சுவேஷன் அவங்களுக்கு பெஸ்ட் வேல இருக்கலாம். ஆனா நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கும்னா, நம்ம படிச்சு வந்தாதான் லைஃப்ல நம்மளுக்கு வீட்டுல ஒரு சந்தோஷம் கொடுக்கும், நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல அக்கா கல்யாணம் ஆகும், தங்கச்சி கல்யாணம் ஆகும், இல்ல தம்பி படிப்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்பாவுக்கு ஒரு ஃப்ரீ கொடுக்க முடியும், இப்படிலாம் யோசனை ஒரு அம்மாக்கு ஏதாவது நல்லபடியா ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னா நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்ம ஒரு கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் இருந்தாதான் அதை பார்த்து யோசிக்காம நம்ம செய்ய முடியும். அதனால உங்க சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்க எந்த ஜெலஸும் ஆகாம உங்க மைண்ட் உங்களுக்குள்ள கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைப்பீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் உங்க இருக்கிற சர்க்கிளையும் யோசிச்சு பார்த்தாலே நல்ல முடிவு எடுப்பீங்க. ரெண்டாவது, ரீடிங் ஹேபிட்ஸ். புக்ஸ். என்னடா எல்லா வீடியோலயும் இந்த புக்ஸை படிங்க, எல்லாருமே புக்ஸை படிங்க, எல்லாருமே பாக்குறவங்க அத்தனை பேரும் ஒரு மெச்சூர்ல இருக்க ஒரு ப்ரொஃபஸரோ பெரியவங்களோ அப்பாவோ எல்லாருமே ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ஒரு புக் உங்களுக்கு கொடுத்துரும். 1000 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தப்பான திங்கிங் உங்களுக்கு போறதுக்கு பதிலா ஒரு புக் 1000 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதுலயும் முக்கியமா செல்ஃப் டெவலப்மெண்ட், மெடிடேஷன் சம்பந்தமாக, மணி மேக்கிங் பத்தி சம்பந்தமாக, ஃபியூச்சர் லைஃப்ல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கில் செட்டை பத்தி நம்மளுக்கு பண்றது, நம்ம படிக்கிற படிப்புக்கு ஏத்த மாதிரி ரிலேட்டடான புக்ஸ், மெயினா செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நிறைய புக்ஸ் படிச்சீங்கனாலே அதுல சொல்ற சில பாயிண்ட்ஸ் எப்படின்னு அந்த வீடியோல சொல்ற மாதிரி எஃபெக்டிவான வார்த்தைகள் உள்ள நிறைய புக்ஸ் என்னையோட பெஸ்டா சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கி படிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த ஹேபிட்ஸ் ஒரு பக்கமாவது ஒரு நாள் ஹேபிட்ஸ் ட்ரை பண்ணீங்கனாலே நாளடைவில் உங்களால ஒரு புக்கு உங்களுக்கு 100 பக்கத்தை ஒரு நாள்ல முடிக்கிற லெவலுக்கு உங்களுக்கு போகும்போது அந்த கொடுக்கிற டைம் இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகும்னா, நீங்க அடுத்த பண்ணக்கூடிய வேலையிலையும் அடுத்த செயலையும் நீங்க படிப்போ இல்ல வேலையிலையோ நீங்க செய்யற அத்தனை இதுக்குலையும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியது எப்படி ஒரு குரு ஸ்கூல்ல டீச்சரோ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரோ ஒரு புக்கு அதே மாதிரி ஒரு குரு மாதிரி தான். அந்த ஆத்தர் எழுதுன இருப்பாரு, ஆனா அவர் ஒரு குரு மாதிரி நமக்கு நிறைய விஷயம் சொல்லும் போது, ஏன்னா நல்ல விஷயங்கள் போதிக்கும் போது உங்க ஆள் மனது, நீங்க ஒரு அரை மணி நேரம் அந்த புக்கை ரீட் ஆகும் போது என்ன ஆகும்னா, உங்க போக்கஸ் ஃபுல்லா அந்த புக்ஸ்ல இருக்கும் போது ஆள் மனதுக்குள்ள சில வார்த்தைகள் நீங்க அப்ப படிச்சிருந்தாலும் அது உள்ள போய் பதியும் போது, அதை அசை போடும் போது என்ன ஆகும்னா, நைட்டோ தூங்கி எந்திரிக்கும் போது ட்ரீம்ல அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு கனவோ ஒரு விஷுவலோ கொடுக்கும் போது நீங்க அது தேவையான எஃபெக்ட் போடுவீங்க. இப்படிதான் உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு புக்கு படிக்கும் போது அந்த வார்த்தைக்கு உள்ள போகும்போது ஒரு விதை மாதிரி உள்ள உழுகும். அந்த வார்த்தை என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி அசை போடும். அசை போடும் போது என்ன ஆகும்னா அது சம்பந்தமா
விஷுவல் உங்களுக்குள்ளே உங்க பிரெயினே காமிக்கும். அந்த விஷுவல் காமிக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே அது சம்பந்தமாக தேடுதல் உங்ககிட்ட இருக்கும். அந்த தேடுதல்னால திருப்பி இன்னொரு புக்கை படிப்பீங்க, திருப்பி ஸ்கில் செட் டெவலப் பண்ணுவீங்க. அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடியான சரியான ஒரு ட்ராக்ல நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. அதுக்கானதான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸா நம்ம படிக்க சொல்றது. யோசிச்சு பாருங்க, அது படிக்கிறனால ஒரு புக்ஸ் படிக்கிறது 1000 பேர்த்திட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அறிவு ஒரு புக்குல உங்க கூட சேரும் போது நீங்க ஒரு 1000 பேரோட பலம் உங்ககிட்ட வந்து சேரும். யோசிங்க, இன்னில இருந்து புக்ஸை படிக்க பாருங்க. திங்க் கிளியர், ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். நம்மகிட்ட வந்து அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால என்ன ஆகும்னா நம்ம செய்யக்கூடிய வேலை அரைங்குறையாம செஞ்சுட்டு இருப்போம். ஒழுங்கா படிக்காதனால எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஒழுங்கா வேலை செய்யறதுனால நம்ம பாஸ்ட திட்டு வாங்கிட்டு இருப்போம். எதுவுமே ஃபோக்கஸ் இல்லாம ஒரு கன்சன்சி இல்லாம இன்னைக்கு இந்த வேலையை இன்னைக்கு செய்யணும்னா இன்னைக்கு இந்த வேலையை மாத்திரம் செஞ்சாதான் உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க ஒன்னும் செய்யாம நாளைக்கு ஒன்னும் செய்யாம இருந்தீங்கன்னா அவுட்புட் அன்னைக்கு ஜீரோவா தான் இருக்கும். படிப்பும் அப்படிதான், வேலையும் அப்படிதான், லைஃபும் அப்படிதான். உங்க ஃபோக்கஸ் எதுல இருக்கோ அதுல நீங்க பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி டூல் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இப்ப நிறைய நாங்க படிக்கிற காலத்திற்கும் இன்னைக்கு இருக்கிறதும் பார்த்தா உங்களுக்குள்ள நிறைய டூல்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது சம்பந்தமா நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ஆண்ட்ராய்டுல நீங்க மொபைல் எடுத்து நீங்க என்ன படிக்கணுமோ அது தேவையான தேடலாம். எதை பத்தி நீங்க உங்களுக்கு உலகத்துல இருக்க லண்டன்ல இருக்கிற ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில லைப்ரரியில இருக்கிற ஒரு புக்கை பத்தி தெரியும்னா நீங்க இங்க உட்கார்ந்தே படிக்கலாம். இதுக்கு பாஸ்போர்ட் வேணா எது வேணா போவே வேண்டாம், டைரக்டா இங்க உட்கார்ந்து படிக்கிற லெவலுக்கு இருக்கும் போது அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றோம், அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்றதுன்றத நம்மளுக்குள்ள வச்சுக்கணும். இந்த ஃபோக்கஸ் இருக்கணும், நம்மளுக்குள்ள இதுதான் இருக்கணும். இந்த நான் பிஇ படிக்கிறேன்னா பிஇ சம்பந்தமாக மெக்கானிக்கல் சம்பந்தமாக என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறானோம்னா ஒரு அனாட்டமியோ ஒரு பிசியாலஜியோ அதுக்குள்ள இருக்கிற ஆர்கனை பத்தி நம்ம படிக்கணும்னா தெளிவாக தியரிட்டிக்கலும் பிராக்டிக்கலும் நம்மளுக்குள்ள தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இருந்தா தான் நீங்க வெளியில வரும்போது பக்கா ஒரு டாக்டராகவும் ஒரு மெக்கானிக் இன்ஜினியராகவும் ஒரு சிவில் இன்ஜினியராகவும் என்ன நீங்க படிக்கிறீங்களோ அது வரத்துக்கு வந்து மெயினா தேவை வந்து நீங்க ஃபோக்கஸ் இல்லாதனால ஜாப்ல வரும்போது என்ன ஆகும்னா இன்டர்வியூல பேசிக்கா 11th and 12th இருக்கிற ஒரு கொஸ்டினை கேட்கிற போதே உங்களால செய்ய முடியல. காரணம் என்னன்னா ஃபோக்கஸ் இல்லாம படிக்கிறது. ஏனா தானோ படிச்சு பாஸ் ஆகி வெளியில வரனால ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் அப்ப அந்த சப்ஜெக்ட்ஸை பத்தி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியல. இன்டர்வியூல அவங்க கேட்கக்கூடிய முதல் 2 கேள்வியில உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு அதை வச்சே டிசைட் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்களால கம்யூனிகேஷன் வரலன்னா முடியலன்னு சொல்றதோட அது ஃபோக்கஸ் பண்ணி 1க்கு 4 தடவை நீங்க இங்கிலீஷ் நாலேஜ் நீங்க வளர்த்தீங்கன்னா நிச்சயமா 21 டேஸ்க்கு அப்புறம் உங்களால அந்த இங்கிலீஷ்ல சரளமா உங்களால பேச வரும். இதுக்கு தேவை என்னன்னா யாரு பேசுறாங்களோ அவங்களுக்குள்ள திருப்பி தப்போ ரைட்டோ கம்யூனிகேட் பண்ணும் போது ஒரு டேல நீங்க எந்திரிச்சு வருவீங்க. நீங்க வெறும் இங்கிலீஷா டக்குன்னு அன்னைக்கு பேசும்போது வராது. அது பிராக்டிஸ் இருக்கணும். எதா இருந்தாலும் பிராக்டிஸ். நீங்க எப்படி நம்ம தமிழ் நம்மளால சரளமா பேச வருதோ சின்ன வயசுல ஒரு குழந்தை லிசன் பண்ணுது. பிறந்த குழந்தை ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பேசுறோம் என்ன சொல்ல போறோம் அந்த வாய் அசைவு வச்சு அந்த ஒளி வச்சு அது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மனசுக்குள்ள அது ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. ஒரு டேல வந்து அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிக்குது. அடுத்து மடன்னு அதோட மழலை குரல்ல அது பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி திங்கிங்ல தான் நம்மளும் இருக்கணும். எப்படி ஒரு குழந்தை இது இருக்கும் இங்கிலீஷ் நாலேஜுமே அப்படிதான். திருப்பி நீங்க அது சம்பந்தமா புக்ஸோ அது சம்பந்தமா வீடியோவோ நீங்க இங்கிலீஷ் படிக்கணும்னா அதுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் படிக்கிற சில புக்ஸ் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியும். அப்போ ஃபோக்கஸ் நீங்க எதுல இருக்கிறீங்க நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களை யாரையும் வந்து நிப்பாட்டி நீ ஃபோக்கஸ்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் டிசைட் பண்ணணும். நீங்க டிசைட் பண்ணலன்னா உங்களால எந்த விஷயம் ஃபோக்கஸ் ஆக முடியாது. ஃபோக்கஸ் ஆக முடியலனால உங்களால எந்த இதுலயும் சக்சஸ் ஆகி லைஃப்ல நீங்க அடுத்த லெவலோ நீங்க எந்த லெவலுக்குமே போக முடியாம ஒரு மட்டமான லெவல்ல வந்து நிப்பீங்க. மட்டம்னா ஒரு எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லாத லெவல்ல போய் நிப்பீங்க. யோசிச்சு பாருங்க லைஃப்ல எது தேவை எது தேவையில்லைன்னு எண்ணத்தை விதைச்சிங்கன்னா உங்க ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். 4வது லேர்னிங் யுவர் செல்ஃப். இப்ப நான் சொன்ன அத்தனை இதுலயும் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள கத்துக்க பாருங்க. எனக்கு எல்லாமே தெரியும்ன்றத சொல்லாதீங்க. இப்பயும் நான் கேட்டாலும் நான் இன்னும் நிறைய விஷயத்த படிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த வீடியோ எடிட்டிங் நான் பண்ணாலும் வீடியோ எடிட்டிங்கை பத்தி ஏதாவது ஒரு ரூபத்துல நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அதை பத்தி நான் வீடியோஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு முழுசாலாம் தெரியாது. ஜஸ்ட் எனக்குலாம் கடுகளவு தான் தெரியும். இந்த வீடியோ எடுக்கிற ஷூட் பண்றது இந்த கேமரா பத்தினா சின்னதான் தெரியும். இன்னும் அதெல்லாம் கடலவுல இருக்கு. அப்போ டெய்லி நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நான் மோட்டிவேஷனை பத்தி இவ்வளவு பேசுறேன்னா
மோட்டிவேஷன் சம்பந்தமா நிறைய வீடியோ நானும் பார்க்கிறேன், செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தமா நிறைய புக்ஸை படிக்கிறேன். அடுத்தவங்களோட இதெல்லாம் பண்ணும்போது எனக்குள்ள நடந்த அனுபவங்கள், எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், கடந்த ஒரு வருஷமா நான் லைஃப்ல எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கேன், இந்த யூடியூப் சேனலுக்காண்டி ஒரு டெடிகேஷனா ஒரு ஃபோக்கஸா நான் பண்றேன்னா பல விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஏதாவது ஒரு பக்கத்தையாவது படிக்கிற லெவலுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதை எழுதவும் செய்யறேன், பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா டோட்டலா ஒரு டைரியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நான் படிச்சதெல்லாம் பாயிண்ட்ஸா இருக்கும் போது எனக்கு ஃபுல்லா திருப்பி அந்த புக்கை படிக்க தேவையில்ல, எனக்கு ஈஸியா இருக்கு இன்னைக்கு டேட்ல. அப்போ நீங்க இந்த டைம்ல நீங்க லேர்னிங்ன்றது உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. எதை படிக்கிறீங்களோ, இப்போ ஒரு மெடிடேஷன் பத்தி படிக்கிறீங்களோ, இல்ல ஸ்கில் செட்டை பத்தி படிக்கிறீங்களோ, கம்ப்யூட்டரை பத்தி படிக்கிறீங்களோ, நீங்க எதை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சில காலத்துல உங்களுக்கு தேவைப்படும். இங்கிலீஷை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஷையா இருந்தா அதை பேசுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு அது பல பேர்கிட்ட படிங்க. யூடியூப்ல நிறைய ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ்ன்றது அவங்களே ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க பே பண்ணி பண்ண தேவையில்ல, உங்க நெட் சார்ஜ் தான் ஆக போகுது. அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அது யாரா பார்த்து சிரிப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஏஜ்ல நீங்க கத்துக்கணும், எந்த ஏஜ் எல்லாம் கிடையாது. 21 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, அவங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னா கத்துக்கலாம். ஆனா முயற்சி பண்ண வேண்டியது நீங்க தான். அப்போ லேர்னிங்ன்றது மஸ்ட். உங்களுக்குள்ள டெய்லி படிக்க தான் பல அறிவுகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது நிறைய, இன்னும் இதெல்லாம் இருக்கா, இன்னும் இதெல்லாம் படிக்கணுமான்னு போயிட்டே இருக்கு. லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க, ஆனா படிக்க வேண்டியது உலக அளவு இருக்கு. அது கை நீளம் கூட இல்ல, அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப நம்ம அதை படிக்கணும்னா அது தேடுதல் நம்மளுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நம்ம படிச்சுக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கை பாடத்தையும், நம்மளுக்கு தெரியாத விஷயத்தையும், நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் நிறைய இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றது யோசிச்சாலே நிறைய விஷயத்துல நம்ம வெளியில வரலாம். நான் சொல்லக்கூடிய இந்த 4 பாயிண்ட்ஸ் யோசிச்சீங்கன்னா உங்க மைண்டும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். உங்க கண்ட்ரோல்ல இருந்தா உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். நீங்க சக்சஸான மோட்ல போவீங்க. எந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது, பாசிட்டிவ் வேல போவீங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னில 100வது படிக்கட்டு நீங்க மேல ஏறணும்னா இன்னில இருந்து முதல் படிக்கட்டு நீங்க வச்சு போனா மாத்திரம்தான் 100வது படிக்கட்டுல நீங்க எடுத்து வைக்கணும். 99க்கு அப்புறம் தான் 100 போக முடியும். 1ல இருந்து 100க்கு நீங்க உடனே போயிட முடியாது. அப்ப ப்ராசஸ் நீங்க இன்னில இருந்து பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த 4 ஸ்டெப்பும் பண்ணா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது எந்த இடத்துலயும் எங்கேயும் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும். நீங்களும் ஒரு ஃபெமிலியரான பர்சன் ஆக முடியும். நீங்களும் பெஸ்ட், உங்க ஏரியால உங்க சர்க்கிள்ல நீங்க ஒரு பெஸ்டான பர்சன் வரதுக்கு உங்க மைண்ட் கண்ட்ரோல் கரெக்டா இருந்துச்சுன்னா நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் உங்க எண்ணம் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். யோசிங்க உங்களை பத்தி.